கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்க எல்லாருக்கும் என்னோட அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு தவக்காலத்தோட 10வது நாள், 2வது வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சிலுவ பாதை திருப்பலில பங்கேற்றிருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு தவக்காலத்தோட 10வது நாள் தியானத்திற்கு என்னோட சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் ரொம்ப சீரியஸ் ஆனது. அதே சமயம் நம்ம ஊர்ல எத்தனையோ குடும்பங்களை சிதைச்சிட்டு இருக்க ஒரு விஷயம், அதுதான் மது பழக்கம். கல்யாணம் ஆகும்போது எவ்வளவு கனவுகளோட வந்திருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்க கணவரோட குடிப்பழக்கத்தால சம்பாதிக்கிற காசு எல்லாம் டாஸ்மாக்கு போயிட்டு இருக்கிறப்போ, வீட்டுல பிள்ளைகளோட படிப்பு செலவுக்கும் சாப்பாட்டுக்கும் கஷ்டப்படுற எத்தனையோ சகோதரிங்க கண்ணீரோட இத பார்த்துட்டு இருப்பீங்க. அவர் குடிச்சிட்டு வந்து பேசுற வார்த்தைகள்லாம் உங்களை உடைச்சிருக்கும். எப்பதான் என் வாழ்க்கை மாறுமோன்னு நீங்க தவிக்கிறது எனக்கு புரியுது. சகோதரிகளே, இன்னைக்கு இந்த ஒரு 10 நிமிஷம் உங்களுக்காகவும் உங்களோட கணவரோட விடுதலைக்காகவும் ஒதுக்கப்பட்ட நேரமா இருக்க போகுது. மனுஷங்களால முடியாதது தேவனால கூடும். இன்னைக்கு உங்க வீட்டுல ஒரு புது மாறுதல் நடக்கும்னு விசுவாசத்தோட இந்த வீடியோவை பாருங்க. குடிப்பழக்கத்துல இருக்க கணவர்கள்லாம் மனம் மாறதுக்கு ஒரு 3 ஆழமான சத்தியங்களை பத்தி நான் சொல்றேன். இப்ப நம்ம பார்க்க போற முதல் சத்தியம், உங்க கணவர் உங்களுக்கு எதிரி இல்லை. இத நான் சொல்லும் போது நிறைய சகோதரிகளுக்கு கோபம் வரலாம். என்ன இப்படி சொல்லிட்டீங்க, அவர் எனக்கு எதிரி இல்லையா? அவர் பண்ற அநியாயம் உங்களுக்கு தெரியுமா? குடிச்சிட்டு வந்து நிம்மதியை கெடுக்கிறாரு, பிள்ளைங்க முன்னாடி அசிங்கமா பேசுறாரு, என்ன திட்டுறாரு. இப்ப போய் அவர் என் எதிரி இல்லைன்னு சொல்றீங்களேன்னு நீங்க கேட்கலாம். உங்களோட வேதனையும் மனக்கவலையும் எனக்கு புரியுது. ஆனா ஒரு நிமிஷம் இருங்க. பைபிள்ல ஒரு ரகசியம் இருக்கு. எபேசியர் 6:12 ஒரு வசனம் வருது. மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு இருக்கு. உங்க சண்டை உங்க கணவர் கூட இல்ல. உங்க கணவர் ஒரு மோசமானவரும் கிடையாது. கல்யாணமான புதுசுல அவர் இப்படிதான் இருந்தாரா? இல்ல. அவர் மேல உங்களுக்கு அன்பு இருந்துச்சு தானே. ஆனா இன்னைக்கு அந்த அன்புக்கு நடுவுல இந்த மதுங்கிற ஒரு சாத்தான் தான் வந்திருக்கான். ஒரு உண்மையை சொல்ல போனா, உங்க கணவர் ஒரு கைதி மாதிரி. இப்ப ஒரு இருளோட சக்தி அவரை ஒரு சங்கிலியால கட்டி போட்டிருக்கு. அந்த மதுவோட போதை தலைக்கு ஏறும்போது அவரா இருக்கிறதே இல்லை. அவருக்குள்ள இருக்கிற அந்த பொல்லாத ஆவி தான் அவரை அப்படி பேச வைக்குது, உங்களை காயப்படுத்தவும் வைக்குது. நீங்க அவரோட சண்டை போடுறது எப்படி இருக்கு தெரியுமா? ஒருத்தர் சங்கிலியால கட்டி வச்சு அடிச்சுட்டு இருக்கும்போது நாம கட்டை அவிழ்க்க முயற்சி பண்ணாம அந்த மனுஷனை பார்த்து ஏன் இங்க உட்கார்ந்துருக்கன்னு திட்டுற மாதிரி இருக்கு. அன்பு சகோதரிகளே, உங்க கணவரை திட்டுறத இன்னைக்கே நிறுத்துங்க. அவர் கூட சண்டை போடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா நீங்க மனுஷனோட சண்டை போடுறீங்க, ஆனா அதுக்கு பின்னால் இருந்து ஒரு ஆவி சிரிச்சுக்கிட்டு தான் இருக்கும். நீங்க எப்போ முழங்கால் படிடுறீங்களோ அப்பதான் அந்த போரே ஆரம்பிக்கும். நீங்க ஜபத்துல சொல்லணும், ஆண்டவரே, என் கணவர் மேல எனக்கு கோபம் இல்லை, ஆனா அவரை அடிமைப்படுத்திட்டு இருக்க அந்த மதுவோட ஆவிய சுட்டறிங்க அப்படின்னு. அந்த சங்கிலிய அருங்கன்னு நீங்க அதிகாரம் பண்ணணும். அவர் மேல கோவப்படுற விட்டுட்டு அவர் மேல பாவம் காட்டுங்க. ஐயோ, என் கணவர் ஒரு குடிப்பழக்கங்கிற சாத்தானோட வலையில மாட்டிக்கிட்டாரே, அவரை மீட்க யாரும் இல்லையேன்னு நீங்க தான் ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி ஜெபிக்கணும். அந்த வலைய அறுக்கிற அதிகாரம் உங்க கையில இருக்கு. ஒரு மனைவி ஜெபிக்கும் போது பரலோகம் அசைக்கப்படும். உங்க கண்ணீருக்கு அந்த சங்கிலிய துண்டிக்கிற வல்லமை இருக்கு. இன்னைக்கு ராத்திரி அவர் குடிச்சிட்டு வந்தா அவர்கிட்ட கத்தாதீங்க. அவர் தூங்கினதுக்கு அப்புறம் அவர் கை மேலேயோ இல்ல தலை மேலேயோ கைய வச்சு, இயேசுவின் நாமத்துல இந்த மதுவின் பிடி என் கணவரை விட்டு விலகட்டும்னு ஒரு ரகசியமா சொல்லுங்க. அங்கதான் அற்புதமே ஆரம்பிக்க போகுது. இப்போ 2வது சத்தியத்தை சொல்றேன். அன்பினால் வெல்லுதல், அதாவது அன்பு எதற்கும் தப்பாது. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். இத்தனை
இத்தனை வருஷமா உங்க கணவர் குடிச்சிட்டு வரும்போது நீங்க எவ்வளோ சத்தம் போட்டிருப்பீங்க, இல்ல எவ்வளோ முறை சண்டை போட்டிருப்பீங்க. எப்பதான் இந்த குடிய நிறுத்த போற, எப்பதான் உருப்பட போறேன்னு எவ்வளோ கசப்பான வார்த்தைகள் எல்லாம் வீசியிருப்பீங்க. ஆனா இப்ப யோசிச்சு பாருங்க, அந்த சத்தத்தாலேயோ இல்ல அந்த சண்டையிலாலேயோ அவர் 1% கூட மாறி இருக்க மாட்டாரு, ஆமாவா? அதுக்கு பதிலா அடுத்த நாள் இன்னும் அதிகமா தான் குடிச்சிட்டு வந்து உங்க முன்னாடி நின்றுப்பாரு. அதை நீங்க கவனிச்சிருக்கீங்களா? ஏன்னா கசப்பான வார்த்தைகள்லாம் ஒரு மனுஷனை எப்பயுமே திருத்தாது. அது அவனை இன்னும் அந்த இருளுக்குள்ளதான் தள்ளும். இங்கதான் வேதம் ஒரு அற்புதமான ரகசியத்தை சொல்லி கொடுக்குது. 1 பேதுரு 3:1-2 வரைக்கும் வசனம் சொல்லுது, புருஷர்கள் வார்த்தையின்றி தங்கள் மனைவிகளின் நடக்கையினாலே ஆயத்தப்படுத்திக் கொள்வார்கள் அப்படின்னு இருக்கு. இந்த வசனத்தோட ஆழம் உங்களுக்கு புரியுதா? ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பேசி அவரை திருத்த வேண்டாம், உங்க நடத்தையால உங்க அன்பால அவரை ஜெயிங்கன்னு. அவருக்கு போதகரா இருக்க வேண்டாம், அவருக்கு ஒரு நல்ல மனைவியா ஒரு நண்பனா இருந்தா மட்டும் போதும். நிறைய நேரம் நம்ம என்ன பண்றோம்னா, அவர் குடிச்சிட்டு வந்தா உடனே ஒரு லிஸ்ட் வச்சுக்கிட்டு அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனா ஒரு குடிகாரனுக்கு அட்வைஸே பிடிக்காது. அந்த நேரத்துல அவரோட மனசாட்சி செத்துதான் போயிருக்கும். ஆனா அவர் எதிர்பார்க்காத ஒன்ன நீங்க செய்யும் போதுதான் அவர் மனசு உடையவே ஆரம்பிக்கும். அவர் போதையில தள்ளாடி வரும்போது நீங்க திட்டாம ஒரு சொம்பு தண்ணி கொடுத்து சாப்பிட்றீங்களான்னு அன்பா கேட்டு பாருங்களேன். அவர் பேசும்போது நீங்க பதிலுக்கு பேசாம மௌனமா இருந்து பாருங்களேன். அந்த மௌனம் தான் அவரோட இதயத்துல சம்மட்டையால அடிக்கிற மாதிரி இருக்கும். அவர் போதை தெளிஞ்சதுக்கு அப்புறம் அவரே நினைப்பாரு, நம்ம நேத்து இவ்ளோ அசிங்கமா பேசணும், இவ்ளோ கலாட்டா பண்ணோம், ஆனா இவ ஒரு வார்த்தை கூட திருப்பி பேசலையே, நமக்காக பசியோட காத்துக்கிட்டு இருந்தாலேன்னு அவர் மனசாட்சி அவரை உறுத்தும். அந்த ஒரு உறுத்துதல் தான் அவரை திருத்தும். அதுதான் அன்பால வெல்லுதல்னு சொல்றாங்க. மனுஷனுக்கு உபதேசம் பண்ணா அவன் மாற மாட்டான், ஆனா அன்பை காட்டினா உருகிடுவான். நீங்க ஆண்டவரோட அன்பை பிரதிபலிக்கிற கண்ணாடியா மாறுங்க. உங்க மௌனம் ஒரு பெரிய ஆயுதமா எடுத்துக்கோங்க. மௌனம்னா சும்மா இருக்கிறது இல்ல, அமைதியா இருந்துட்டு உள்ளுக்குள்ளேயே ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றது. ஆண்டவரே, நான் பேச வேண்டியது எல்லாத்தையும் நீ அவர்கிட்ட பேசுங்க, நான் திட்ட வேண்டிய திட்டெல்லாம் நீர் அன்பா மாத்துங்கன்னு ஜெபிங்க. அன்பு எதுக்குமே தப்பாது. கல்லையும் கனியும் வைக்கிற வல்லமை அன்புக்கு உண்டு. இன்னைக்கு ஒரு முடிவெடுங்க. இனி என் வார்த்தையால் அவரை நான் திருத்த மாட்டேன், என் அன்பாலையும் மௌனத்தாலையும் தான் அவரை ஆண்டவர்கிட்ட இழுப்பேன்னு சொல்லுங்க. இங்கிருந்து தான் உங்க குடும்பத்தோட சமாதானமே பிறக்கும். இப்ப நான் 3வது சத்தியத்தை பத்தி சொல்றேன். இது இல்லாததை இருக்கிறதாக்குங்கள் அப்படின்னு. நம்ம எல்லாருக்கும் ஒரு பழக்கம் இருக்கு. ஒரு விஷயம் தப்பா நடக்குதுன்னா அதை பத்தியே பேசி பேசி இன்னும் பெருசாக்குவோம். என் புருஷன் என்னைக்குமே மாற மாட்டாரு, அவர் ஒரு குடிகாரன், எங்க குடும்பம் அவ்வளவுதான் உருப்படாது, இப்படி நீங்க எவ்வளவு முறை சொல்லியிருப்பீங்க. ஆனா வேதம் சொல்லுவது, மத்தேயு 4:4 மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் அப்படின்னு இருக்கு. இதோட அர்த்தம் என்னன்னு தெரியுமா? உங்க கணவர் குடிக்கிற அந்த மதுவால அவர் பிழைக்கல, கர்த்தர் அவரோட வாயிலிருந்து வர வார்த்தையால தான் உங்க கணவர் பிழைக்க போறாருன்னு. உங்க நாக்குக்கு ஒரு வல்லமை இருக்கு. நீங்க எதை சொல்றீங்களோ அதைத்தான் உங்க வாழ்க்கையில அறுவடை செய்வீங்க. சகோதரிகளே, இந்த சாத்தான் பண்ற வேலை என்னன்னு தெரியுமா? உங்க கணவர் குடிக்கிறத, அந்த பாவத்தை உங்க கண்ணு முன்னாடி காமிச்சு உங்களை அதை சொல்ல வைக்கிறான். அதாவது குடிகாரன் குடிகாரன்னு நீங்க சொல்ல சொல்ல சாத்தான் சந்தோஷப்படுவான். இனிமே அப்படி சொல்லாதீங்க. இன்னைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்க கணவர் குடிச்சிட்டு வந்து முன்னாடி நின்னாலும் உங்க விசுவாச கண்ணால அவரை பாருங்க. அவர் ஒரு குடிகாரன் இல்ல, அவரு நல்லவரு தான், அவர் கர்த்தருடைய பிள்ளைதான். என் கணவரை நீ மதுவை தொட மாட்டாரு, அவர் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வாருன்னு
இல்லாதத இருக்கிறதா அறிக்கை செய்யுங்க. நீங்க எப்போ அவர் நல்லவர்னு சொல்ல ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ பரலோகம் கிரிய செய்ய ஆரம்பிக்கும். இருள் ஒளியை கண்டா ஓடி போகும். உங்க வார்த்தைங்கிற ஒரு ஒளி உங்க வீட்டுக்குள்ள பாஞ்சிருச்சுன்னா வார்த்தை தான் வாழ்க்கை. அதனால விசுவாசத்தோட சொல்லுங்க, அற்புதம் கண்டிப்பா நடக்கும். இப்ப நான் சொன்ன இந்த 3 விஷயங்களும் நீங்க எல்லாரும் கடைபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா கணவரை கொஞ்சம் அவரு திருந்தி வரணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா ஆண்டவர் கண்டிப்பா உங்க வீட்லயும் ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. இப்போ இந்த தவக்காலத்தோட 10வது நாள் ஜெபம் நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பண்ணலாம். உங்க கண்களை மூடிக்கோங்க. நான் இங்க ஜெபம் சொல்லும் போது நீங்க உங்க மனசுக்குள்ள ஸ்தோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அன்புள்ள இயேசு கிறிஸ்துவே, இதோ தவக்காலத்தின் 10ஆம் நாள் இறுதி கட்டத்திற்கு வந்திருக்கின்றோம். அப்பா, இப்போது இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு மகளுக்காகவும் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் நான் என் ஆத்துமாவை ஊற்றி ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, மத்தேயு 11:28 நீர் சொன்னீரே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று. இதோ குடிப்பழக்கத்தால் சிதைந்து போன குடும்ப பாரத்தை சுமந்து கொண்டு இனி என் வாழ்க்கை அவ்வளவுதானா என்று அழுது கொண்டிருக்கும் உம்முடைய மகள்களுக்கு இப்போதே ஒரு தெய்வீக இளைப்பாறுதல் உண்டாவதாக. அன்பு பரலோக பிதாவே, இந்த மதுவின் கொடுமையால் இத்தனை காலமாய் உம்முடைய மகள்கள் சிந்திய கண்ணீர் ஒவ்வொரு சொட்டும் உம்முடைய துருதியில் இருக்கிறது. கணவர் குடித்துவிட்டு வந்து பேசுகிற அசிங்கமான வார்த்தைகள், அக்கம் பக்கத்துல படுற அவமானங்கள், பிள்ளைகளோட எதிர்காலத்தை வச்சு வர்ற பயம் எல்லாத்தையும் நீங்க பாக்குறீங்க ஆண்டவரே. அப்பா, அந்த பொல்லாத குடிப்பழக்கம் இப்போதே இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அந்த சகோதரர்களை விட்டு விலகட்டும் ஆண்டவரே. அந்த அந்தகார இருளின் ஆவி இப்பவே முறியடிக்கப்படுவதாக. அந்த மது என்கின்ற சாத்தானின் சங்கிலிகள் இப்போதே அருந்து விழட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் அந்த சகோதரர்களுடைய இதயத்தை தொடுவீராக. அவர்களுக்கு அந்த மதுவின் வாசனை மேல் ஒரு பெரிய அருவருப்பு வரட்டும். அந்த பாட்டில்களை பார்க்கும் போதே ஒரு வெறுப்பு அவர்களுக்குள் உண்டாகட்டும் ஆண்டவரே. மதுவை தேடி ஓடிய கால்கள் இனி உம்முடைய ஆலயத்தை தேடி வரட்டும் ஆண்டவரே. கெட்ட வார்த்தைகளால் பேசிய நாவு உம்மை துதிக்கட்டும். அவர் தன் மனைவியையும் பிள்ளைகளையும் நேசிக்கிற குடும்பத்தை பொறுப்போடு நடத்துகிற ஒரு புதிய மனிதனாக அவர்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும் ஐயா. ஆண்டவரே, இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு சகோதரியோட கண்ணீரையும் உம்முடைய கரத்தினால் துடைப்பீராக. இவர்கள் அனைவருக்கும் ஒரு புது பலத்தை தாரும் அப்பா. மனுஷர்களோடு சண்டை போடாம ஆவிக்குரிய உலக போர் செய்கிற ஒவ்வொரு ஜெப ஆவியையும் அவர்களுக்குள்ள ஊற்றுமையா. அப்பா, அவங்க வீட்டுல இத்தனை காலமா இருந்த சண்டைகள், மனக்கசப்பு எல்லாம் மறந்து போகட்டும். ஒரு பெரிய சமாதானத்தை நீங்க அவங்க வீட்டுக்குள்ள இன்னைக்கே கட்டளை இடுங்க ஆண்டவரே. அந்த வீட்டுல அடைக்கப்பட்ட வாசல்கள் ஆசீர்வாதத்தின் வாசல்களாக இப்போதே திறக்கட்டும். வறுமை நீங்கி செல்வம் பெருகட்டும் ஆண்டவரே. பிள்ளைகள் தலை நிமிர்ந்து வாழ நீர் கிருபை செய்ய போவதற்காக நன்றி ஐயா. பிதாவே, இந்த ஜெபத்தில் விசுவாசத்தோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு மகளின் விசுவாசத்தின் படியே அற்புதம் நடக்கட்டும். என் கணவர் மாறிவிட்டார் என்கின்ற சாட்சியோடு இவர்கள் மீண்டும் வர நீர் உதவி செய்யும் அப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கின்றேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அன்புள்ள கிறிஸ்துவ உடன்பிறக்கா சகோதரிகளே, உங்களோட விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்டுட்டாரு. உங்க மனசு கொஞ்சம் லேசா இருக்குன்னு நினைக்கிறேன். இத்தனை நேரமா நீங்க சிந்தின ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் ஒரு விதையா மாறி இருக்கும். உங்க குடும்பத்துல ஒரு பெரிய சமாதானத்தோட அறுவடை சீக்கிரமா நடக்க போகுது. இனி பயப்படாதீங்க, கலங்காதீங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, அவர் இன்னைக்கும் குடிச்சிட்டு வருவாரோங்கிற பயத்தை இப்பவே தூக்கி போட்டுருங்க. ஏன்னா
உங்க குடும்பத்தோட பொறுப்பை இப்பவே கர்த்தர் எடுத்துக்கிட்டாரு. இன்னைக்கு உங்களுக்கான ஒரு சின்ன அசைன்மெண்ட் தரட்டுமா? இன்னைக்கு ராத்திரி உங்க கணவர் வரும்போது அவர் எப்படி வந்தாலும் சரி, நீங்க அவர் மேல கோவப்படாதீங்க, சத்தம் போடாதீங்க. ஒரு அன்பான மனைவியா, ஒரு தெய்வ மகளா அவரை உபசரிங்க. அவர் சாப்பிட்டு முடிச்சிட்டு தூங்குனதுக்கு அப்புறம் அவர் அறியாமல அவர் தலை மேல மெதுவா கைய வச்சு, ஆண்டவரே இந்த மகனை நீர் தொடும், இவருக்கு ஒரு புதிய இருதயத்தை தாங்கன்னு விசுவாசத்தோட ரகசியமா ஜெபிங்க. இவ்ளோ நாளா நடக்காதது உங்க விசுவாசமான ஜெபத்துல ஒரு நிமிஷத்துல நடந்துரும். ஒரு பெரிய மாற்றத்தை நீங்க உங்க கண்ணாலேயே பாப்பீங்க. உங்க குடும்பம் செதஞ்சு போறதுக்கு கர்த்தர் விடமாட்டாரு. உங்களோட வார்த்தையில தான் வல்லமை இருக்கு. இந்த வீடியோ உங்க மனசுக்கு ஒரு பெரிய விடுதலைய தந்திருக்குன்னு நான் நம்புறேன். இது போல கஷ்டப்படுற ஏதாவது ஒரு சகோதரி உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க. நாளைக்கு தவக்காலத்தோட 11வது நாள் இன்னொரு அழகான சத்தியத்தோடு ஒரு பெரிய விடுதலையோடும் உங்க எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் கர்த்தரோட சமாதானம் உங்க இதயத்தையும் உங்க வீட்டையும் பாதுகாத்து கொள்ளட்டும். தைரியமா இருங்க, கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு. சமாதானத்தோட செல்லுங்க. காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட். ஆமென்.